மரவள்ளிக்கிழங்கு அடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? 50 கிராம் துவரம்பருப்பு, 3 வரமிளகாய், பெருங்காயம், சோம்பு, கொஞ்சம் உப்பு, ஒரு கட்டி பூண்டு இதெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். மரவள்ளிக்கிழங்க நல்லா பொடுசாக கட் பண்ணதையும் போட்டுக்கலாம். அப்போ தான் மிக்ஸி ஜாரில் நல்லா அரைப்படும். 2 சைஸு பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கலக்கிட்டு அப்படியே மெலிசாக தட்டி விடுங்க. மொத்தமாக போட்டிங்கன்னா நல்லா உள்ளெல்லாம் நல்லா வேகாது. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா 2 பக்கமும் நல்லா மொறுன்னு வேக வைங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌனாக வேகணும். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சிலாம் போட்டு செய்வோம்னா அந்த சட்னி தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் அரைச்சி வச்சுருக்கிறத இந்த சட்னியை ஊற்றி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாங்களா? சூடாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.